அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால நம்ம மகரிப் தொழுகையை தொழுதுட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலா நம்மளுடைய தொழுகையையும் நாம் செய்யக்கூடிய அமல்களையும் கபூல் செய்து கொள்வானாக. சரி, ஒரு 5 நிமிடம் ஒரு சின்ன நசீஹத், நல்லா கவனிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி இப்படியான ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த காலத்துல சஹாபாக்களுடைய கேள்விகள் ரொம்ப அழகானதாகவும் ஆழமானதாகவும் இருக்கும். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பதிலும் கூட அந்த இடத்திற்கு தோதுவாக, கேட்கக்கூடிய நபருக்கு தோதுவாக, அந்த கால சூழ்நிலைகளுக்கு தோதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில பதில் கொடுத்திருப்பாங்க. அந்த அளவிற்கு கேள்விகளும் அழகு, அதற்கான கொடுக்கக்கூடிய பதில்களும் மிக அழகாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அதுல ஒன்று இன்னைக்கான ஒரு கேள்வி. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய அமல்களை எனக்கு சொல்லித்தாருங்கள் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த உலகத்திலையும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி, 2 உலகமும் நமக்கு தேவைதானே. வெறும் மறுமையை குறித்தே நம்ம கேட்கவும் கூடாது, அல்லாஹ்விடத்துல வெறும் உலகத்தை குறித்தே கேட்க கூடாது. ரெண்டுமே, இம்மையும் மறுமையும் சேர்ந்த வெற்றி நமக்கு கட்டாய வேணும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான 3 விஷயத்தை சொல்லி கொடுக்கறாங்க. இந்த 3 விஷயமும் காதளவுல நீங்க கேட்காதீங்க, காதில் வழியாக கேட்டு கல்புக்குள்ள நீங்க ஏத்தி வச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இதயத்துக்குள்ள என்னென்னமோ கசடுகளையும் அழுக்குகளையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அதெல்லாம் இது கிளியர் பண்ணிட்டு இந்த மாதிரியான சுத்தமான தூய்மையான அமல்களை நம்மளுடைய இதயத்துல சேர்த்து வச்சுக்கிறோம். அந்த 3 விஷயம் என்ன? முதல்ல, தோழரே, முதலில் இன்மைக்கும் மறுமைக்கான முதல் வெற்றியை தேடி தரக்கூடிய முதல் அமல் என்ன அப்படின்னா, உனது நாவை பேணிக்கொள். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? உனது நாவை பேணிக்கொள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சில ஹதீஸ்ல கூட சொல்லியிருப்பாங்க. அதாவது 2 உதடுகளுக்கு மத்தியில் உள்ள நாவை யார் பேணி பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம சாதாரணமா நினைக்கிறோம் நாவை. அந்த நாவு ஒரு சொல் நம்ம நல்லா பாதுகாக்கணும், நரகத்துல கொண்டு போய் சேர்த்துரும். அதே நாவினால் சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான களிமா நமக்கு சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்துரும். அதனால அந்த நாவை நல்ல முறையில பேணி பாதுகாத்துக்கிறணும். புறம் பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, யாரையும் குறித்து அவதூறு பேசக்கூடாது, யாரையும் குறித்து குத்தி காட்டி பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, அநீதியாக பேசக்கூடாது. இப்படின்ட்டு நிறைய நாவை குறித்த விஷயத்திலேயே நம்ம நிறைய கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அதுலயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒற்றை வார்த்தையில சொல்லி முடிப்பாங்க, நல்லதை பேசுங்கள் அல்லது வாயை மூடி இருந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, நல்லதை பேசுங்க, நல்லதை உங்களால பேச முடியலையா, மௌனமே உங்களுக்கு சிறந்தது அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அந்த காலத்துல சஹாபாக்கள் தேவை இல்லாத விஷயத்தை நம்ம பேசிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ள கூழாங்கற்களை போட்டுக்குருவாங்களாம். அந்த அளவுக்கு நாவை அந்த அளவுக்கு பேணி பாதுகாக்கக்கூடியவர்களா இருந்திருக்கிறாங்க. அப்ப முதல் விஷயம் அதுதான், நாவை பேணி பாதுகாத்துக்கொள். 2வது விஷயம், உனது மௌத்தை நீ உனக்கு முன்னால் வைத்துக்கொள். உனது மரணத்தை உனக்கு முன்னால், நம்ம இறந்தோம்னா எப்படி நம்மளுடைய ஜனாசா நமக்கு முன்னாடி ஜனாசாவாக ஆகிவிடுவோமோ அந்த நினைப்பை, மரணத்தை எப்பொழுதுமே நினைத்துக்கொள். உனது மௌத்தை உனக்கு முன்னால் வைத்துக்கொள் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. நம்ம மரணத்தை அதாவது மரணம் தானே நம்மளுடைய ஒரு இதுவா இருக்குது. எப்படியும் இந்த உலகத்துல மனிதனா பிறந்த எல்லாருக்குமே மரணம் உண்டு. மனிதனா மட்டும் கிடையாது, எல்லா படைப்பினங்களுக்கும் ஒரு நாள் என்ன உண்டு? மரணம் உண்டு. குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும் அப்படிங்கறது அல்லாஹு தஆலா நமக்கு குர்ஆன்ல சொல்லி காட்டுது. அதனால உனது மௌத்தை உனக்கு முன்னால் வைத்து பார்த்துக்கொள் அப்படிங்கறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இது 2வது விஷயம். 3வது விஷயம், உனது வீட்டை விசாலமாக்கிக்கொள். இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இப்ப பெரிய பெரிய வீட்டை நம்ம பெரிய பெரிய வீடா கட்டி இருக்கணுமோ அப்படிங்கிறது கிடையாது. உனது வீட்டை விசாலமாக்கிக் கொள்ளுங்கிறதுக்கு 2 அர்த்தம், 2 கருத்து இருக்குது. முதல் கருத்து, நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய, நாம இப்ப வசிக்கக்கூடிய அந்த வீட்டை திக்ரை கொண்டு விசாலமாக்குவது, அமலை கொண்டு நல்ல அமல்களை கொண்டு விசாலமாக்குவது, தொழுகை, வணக்க வழிபாடுகள், குர்ஆன் ஓதுவது, இப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய சிந்தனையை கொண்டு நம்ம என்ன செய்யணுமா? வீட்டை விசாலமாக்கணும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம எந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் ஒன்னு சீரியல் ஓடும், அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. ஒன்னு சீரியல் ஓடும், இல்லைன்னா அந்த வீணா போன பிக் பாஸ் ஓடும், அப்படிதானே? எல்லாம் பாதுகாக்கணும். இந்த அதுலயும் ரொம்ப மோசமானது இந்த சீரியல், இந்த பிக் பாஸ்ங்கிற ஒரு பெரிய ஒரு கேடுகட்ட ஒரு இது. அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, இன்ஷா அல்லாஹ் பார்க்க கூடாது. அதெல்லாம் பார்த்தோம்னா
அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹராமான செயல்களை எப்படி சாதாரணமா செய்யலாம் அப்படிங்கறத தத்ரூபமா அதுல காமிக்கக்கூடிய அளவிற்கு அட்டூழியங்களும் அனாச்சாரங்களும் நிறைந்தது அந்த மாதிரியான நிகழ்வு. இப்படி ஒவ்வொரு வீட்லையும் இப்படி சீரியல்களும் டிவிகளும் இசைகளும் அப்படி கேட்கும் பொழுது மலக்குமார்கள் அதுல என்ன செய்ய மாட்டாங்க, நம்முடைய வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க. இருக்கக்கூடிய ரஹமத்துடைய மலக்குமார்கள், பரக்கத்துடைய மலக்குமார்கள் கூட என்ன செஞ்சிருவாங்க, போயிடுவாங்க. அதனால அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளுடைய வீடு எப்பொழுதுமே திக்ர்லயே நம்மளுடைய வீட்டை விசாலமாக்கி கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறது முதல் கருத்து. ரெண்டாவது, அந்த உன்னுடைய வீட்டை விசாலமாக்கி கொள் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல நம்ம இருக்கக்கூடிய ஒரு வீடு, நம்ம இந்த உலகத்துக்கு விட்டு போனதுக்கு அப்புறம் எந்த வீட்டுல தங்குவோம், எங்க, கபர். ரெண்டாவது உலகம் நமக்கு என்னது, மண்ணுக்கு கீழே ஒரு உலகம் இருக்குது, அதுக்கு பேர் தான் ஃபர்ஸக், திரைமறைவான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில அந்த வீடு ரொம்ப பெரிய விசாலமாலாம் இருக்கு. அது பாக்குறதுக்கு 6க்கு 3 அடி தான் நமக்கு என்ன செய்யப்படும், நம்மளுடைய உடலுக்கு தக்க நமக்கு குழி தோண்டி வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டை, அந்த மண் வீட்டை, மண்ணுக்கு கீழ் உள்ள அந்த வீடை, கபருடைய வீடை விசாலமாக்குறதுக்கான நிறைய அமல்கள் இருக்குது. நாம் ஓதக்கூடிய குர்ஆன், சுப்ஹானல்லாஹ், அந்த குர்ஆன் அந்த மண்ணுடைய வீடு, அந்த மண்ணுக்கு கீழுள்ள கபருடைய வீடை ஒளிமயமாக்கும். நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள், நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய துவாக்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய துவாக்கள், இப்படின்ட்டு நிறைய நிறைய நல்ல அமல்களை கொண்டு மறுமை கபருடைய வீடை நம்ம என்ன செய்து கொள்ளணும், விசாலமாக்கி கொள்ள வேண்டும். அப்ப இந்த 3 விஷயம் நாம் இன்ஷா அல்லாஹ் செய்தோமேயானால் கண்டிப்பா இம்மையிலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி. மீண்டும் மறுமுறை நான் சொல்றேன், 1 நாவை பேணிக்கொள், 2வது உனது மரணத்தை உனக்கு முன் வைத்து பார்த்துக்கொள், 3வது உனது வீட்டை விசாலமாக்கிக்கொள். இந்த 3 விஷயத்தையும் அந்த சஹாபாக்களுக்கு, அந்த சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நாமளும் தெரிஞ்சுக்கிட்டோம். அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் நம்மளுடைய வெற்றியை அல்லாஹு தஆலா நமக்கு நசீபாக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.